கேரளாவில் 9ஆம் தேதி தாங்க ஓட்டு. என் ஓட்டு என் உரிமை அப்படின்ட்டு காலையில் போய் ஓட்டெலாம் போட்டு மதியம் வெளில சாப்பிட்டுக்கலாம், எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதே தான் பண்ணியிருந்தேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ஓட்டும் பண்ணிவிட்டு எல்லோரும் வெளில சுற்ற போயாச்சு. சரி போயிட்டுலாம் வந்து மதியம் சாப்பிட்டு வந்து ஒரு தூக்கத்தை போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அப்படியே ஃப்ரீ டைம் தானே, ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறனால ஃப்ரீ தானே அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அவள் ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவான். நான் அதே மாதிரி தான் அவட்டையும் எங்களுக்குள்ள ஒளிமறைவு அப்படி எதுவுமே இல்லை, என்ன நடந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ அவள் சொன்ன ஒரு விஷயம் தான், ஆக்சுவலி அவள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அன்றைக்கி லீவ் அப்படின்ட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிருக்கா. போன இடத்துல இந்த மாதிரி அவள் ஃப்ரெண்டு காரில் யாரோ கீச்சு வச்சிட்டாங்க, பிள்ளைங்க கார் கீச்சு வச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்து சொல்கிறான். யாருன்னு யாருக்குமே தெரியல. அப்போ இவளும் அவள் பொண்ணுகிட்ட கேட்டா, நீ தானா பாப்பா சொல்லிடு அப்படின்னதும் அவள் சொல்லியிருக்கா, இல்லைம்மா நான் இல்லை அப்படின்ட்டு. கேமராலாம் பார்த்தா பிரச்சனை ஆயிரும் பாப்பா, நீனா சொல்லிடு அப்படின்னு கேட்டதுக்கு பொண்ணு சொல்லிட்டா, இல்லை வேணா பார்த்துக்கோங்க எனக்கு என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டா. ஆனால் அந்த காரோட சொந்தக்காரங்களுக்கு அது யாருன்னே தெரிஞ்சாகணும். எப்படினாலும் எல்லாருக்கும் அங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும் இது சின்ன பிள்ளைங்க பண்ண வேலை தான் அப்படின்ட்டு. அப்படி இருந்துமே காரை எனக்கு யார் ஆளுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்துருக்காங்க. பார்த்தப்போ என் ஃப்ரெண்டோட பொண்ணு தாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு பாவம், அதுக்கு ஒன்றுமே தெரியல. அது சுற்றி அவள் கையில் நகை இருந்திருக்கு போல், அந்த காரை சுற்றி இப்படி விளாண்டுட்டு இருந்திருக்கா. நம்ம இந்த ஜன்னல் கம்பியிலலாம் இடைக்கி கையை விட்டு விளாடுவோம்ல, இப்படி நடந்துக்கிட்டே பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அவள் பண்ணியிருக்கப்போ ஆக்சுவலி அவளுக்கு தெரியல அது ஸ்க்ராட்ச் விழும் அப்படி ஒன்றுமே தெரியல. சும்மா அந்த சவுண்டு கேட்குது, அவள் அப்படியே 2 ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கா அந்த சிசிடிவியில். அப்படியே அதை எனக்கு அனுப்பி விட்டான். ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு சத்தியமாக அந்த குட்டி பொண்ணுக்கு தெரியல. அதை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அவங்க அப்பாவுக்கு. ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, என் பொண்ணு இல்லை, அவள் சொன்னா என்கிட்ட இல்லைன்ட்டு, அதனால் நம்ம கேமரா பார்க்கலாம், அவள் நேரத்துலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு கேமரா பார்க்க ஆரம்பிச்சதும் அவள் தான் தெரிய வந்ததும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இந்த டைலாக் சொல்லிவிட்டு அது வீடியோ பார்க்குறப்ப இவங்க பொண்ணு அப்போ எப்படி இருக்கும் அந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு என்ன கோவம்னா, ஆக்சுவலி அந்த காரோட ஓனர் அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்டுங்க, அவங்கள வேலைக்கு எடுத்துக்க சொன்னதே அவங்க ஒய்ஃப் தான். ஆனால் அப்படி இருந்துமே இவங்க சிசிடிவி பார்க்கணுன்ட்டு ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறாங்க, அப்போ என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி தானே அப்படின்ட்டு ஒரு இதாகி போயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை, யார் பண்ணாங்கன்னு தெரியணும், அதான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் குழந்தைங்க வந்து தெரியும். அப்புறம் எங்கே இந்த சிசிடிவிலாம் செக் பண்ணி அவங்க அவமானப்படுத்த நினைக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க செஞ்சு சரியாக தப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. டாட்டா பை பை, see you.